வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TDS on salary தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு TCSனா என்னன்னு பார்த்துருந்தோம், அட்வான்ஸ் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம், அண்ட் இந்த சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம், அண்ட் பிரேக்கப் எப்படி இதை வந்துட்டு ஒரு சீரீஸாக படிக்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம TDS தான் பார்க்க போறோம். ஸோ அதுலேயே நான் வந்துட்டு லைக் பாஸ்ட் வீடியோஸ்லேயே நான் வந்துட்டு TDSோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், லைக் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம TDS சீரீஸ், அதாவது செக்ஷன் 192லேருந்து இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்க செக்ஷன் 194N வரைக்கும் நம்ம வந்துட்டு இதில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஓவர் அ ஸ்பான் ஆஃப் டைம் அது வந்துட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணும், லைக் ஓகே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அண்ட் வி ஷுட் போஸ்ட் மோர் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது சேலரியோட TDS தான். ஓகே, சேலரினா என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம மந்த்லி இல்லைன்னா வீக்லி மோஸ்ட்டாக வீக்லி வாங்குறத வேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சேலரின்றது டிட்டர்மைண்டாக பெர் மந்த் வாங்குறது அப்படின்ற ஒரு நம்ம ரெண்டர் பண்ண ஒர்க்குக்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மானிட்டரி பெனிஃபிட் தான் சேலரி. ஓகே, ஸோ அதுக்கு TDS வந்துட்டு எப்படி போடுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கவர்னிங் செக்ஷன் என்ன அப்படின்னா 192. ஸோ செக்ஷன் 192 கவர்ஸ் TDS ஆன் சேலரி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாகவே லைக் ஜிஸ்டாக சொல்கிறேன், பிகாஸ் இதில் கொஞ்சம் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் இவ்வளோ பெரிய இது படிக்கிறதுக்கு ஒரு பேராலையுமே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் கூட போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர் மந்த் பேசிஸில் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா TDS ஆன் சேலரி எப்போல்லாம் பே பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு TDS பிடிப்பாங்க. ஓகே, யார் பிடிப்பாங்க அப்படின்னா நம்ம எம்ப்ளாயியாக வேலை பார்ப்போம். ஸோ எம்ப்ளாயரு TDS பிடிப்பாங்க. ஓகே, ஸோ யார்கிட்ட இருந்து பிடிப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து TDS பிடிப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ரேட்ல தானே நம்மளால டேக்ஸ் வந்துட்டு பிடிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்றோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்றோம்ல. So income tax liability by total income earned into 100 தான் இதோட பெர்சன்டேஜ்னு சொல்றாங்க. ஸோ TDS எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா இதில் ஒரு பெர்சன்டேஜ் வருது, சே X% வருதுன்னா அப்போ X% இன்டூ இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி. அந்த இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு X% வந்துட்டு போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, அதே தான் இங்கேயும் ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸில் பண்ணுவாங்க அப்படின்னு இதில் சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட ஃபார்முலா வந்துட்டு செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மானிட்டரி பெர்குசைட்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த பாயிண்ட் ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா மானிட்டரியும் பெனிஃபிட்ஸும் இருக்குது, நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸும் இருக்குல்ல. இப்போ நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸில் என்னெல்லாம் வரும், நம்மளுக்கு பர்சனல் யூஸ்க்காக கார் தராங்க, இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்காக பாப்பா நீ இதில் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கார் தராங்க, இல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு அவங்க ரெண்ட் தராங்க, இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஃபுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் லாண்ட்ரி சர்வீஸ் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேசஸ்லாம் நம்மளுக்கு நான் மானிட்டரி பெர்குசைட்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ நான் மானிட்டரி பெர்குசைட்ஸ்க்கு நம்மளுக்கு TDS கிடையாது. ஓகே, ஸோ மானிட்டரி பெர்குசைட்ஸ்க்கு மட்டும்தான், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் வந்திருந்தா மட்டும்தான் நம்ம TDS பிடிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேலரிஸ் வந்துட்டு ரிசீவ் பண்றாங்கல்ல, அதுவே இப்போ வந்துட்டு நான் இந்த இயர் சே 2020-21 இருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நான் சே ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் வந்துட்டு ஜூன் வரைக்கும் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், சே XYZ லிமிட்டடில் நான் வேலை பார்க்குறேன். ஓகே, அதுவே சரி நான் வந்துட்டு இதில் சொல்கிறேன். ஓகே,
ஸோ அதுவே நான் வந்துட்டு ஜூலைலேருந்து ஐ ஹவ் கான்ட்ராக்டட் டு ஒர்க் வித் சே ஏபிசி லிமிடெட். ஸோ எது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறதா பிளானு, நான் மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதா இல்லை இனிமேவே நான் நியர் ஃபியூச்சர் ஃபுல்லாக ஃபார் தி ஃபர்தர் ஃபியூச்சர் வந்துட்டு நான் இவங்களோட தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா, இங்கே என்ன இருக்கும், நான் இது வரைக்கும் ஒரு சேலரி ஏர்ன் பண்ணி நான் டிடிஎஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். ஓகே, எல்லாத்துக்குமே டிடிஎஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை டிடிஎஸ் பிடிக்கக்கூடிய ஸ்லாப் ரேட்டா இருக்கட்டும், இல்லை பர் இயர்க்கு இவ்வளோதான் டிடிஎஸ் பிடிக்கணும், இதுக்கு மேலே பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேஜஸ் கான்ட்ராக்ட் இல்லை வேஜஸ் லால ஏதாச்சும் இருந்தது, இல்லை லேபர் லால இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளை ஆகும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு லிமிட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிடிஎஸ் வந்துட்டு 2 lakhக்கு மேல பர் ஆனம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனில நான் சேலரி அதிகமா வாங்கிட்டு இருந்திருப்பேன். ஓகே, அதனால எனக்கு அதிகமா டிடிஎஸ் பிடிச்சதுனால ஆல்ரெடி இங்க 1,50,000 எனக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. ஓகே, அண்ட் இங்க நான் பே பண்ணும்போது எனக்கும் இங்க டிடிஎஸ் வந்துட்டு 1,50,000 பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா நான் என்ன பண்றேன், எனக்கு ஆல்ரெடி 1,50,000 பிடிச்சிட்டாங்க அண்ட் ஃபர்தர் ஐ எம் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் தி அனதர் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அதாவது XYZ லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் போடணும். கான்ட்ராக்ட் இல்லாம லைக் என்ன சொல்றது, டிக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி so and so 1,50,000 நான் என் கம்பெனில கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால நீங்க வந்துட்டு இதை கன்சிடரா எடுத்துக்கிட்டு தான் ஃபர்தரா நீங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணணும், இல்ல நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இது வரைக்கும் இவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன் அண்ட் அவன் கிட்ட இருந்து நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றது கொடுக்கணும். இல்ல இந்த கேஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொரு கேஸும் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, நம்ம எப்பவுமே இப்ப சேலரிடு பர்சன்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலரிட் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களா போய் தானா இன்கம் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. அவங்களோட இன்கம் டேக்ஸையும் கம்பெனி தான் பே பண்ணும். ஓகே, கம்பெனி எப்படி பே பண்ணும் அப்படின்னா, சேலரிட் பர்சன் இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து நீ வீடு வாடகைக்கு விட்டுருக்கியா, அப்ப அதுல இருந்து உனக்கு எவ்வளவு இன்கம் வருது சொல்லு அப்படின்வாங்க. அது எழுதிப்பாங்க. ஓகே, ஸோ சேலரி இது இவங்க கிட்டே டேட்டா இருக்கும். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்சன் கிட்ட கேட்பாங்க, நீ ஏதாச்சும் ஹவுஸ் வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது நீ ரெண்ட்டுக்கு விட்டுருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நம்ம வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில பார்த்தோம்ல, அந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கேற்ற மாதிரிலாம். ஸோ அந்த சுச்சுவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். ஜென்ரல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரூல் என்னது, இப்போ வந்துட்டு நான் என்கிட்ட ஒரு 3-4 வீடு இருக்கு அப்படின்னா, ஏன்னா எதுவுமே நான் வந்துட்டு லைக் ரெண்ட்டுக்கு விடலைனாலும் நான் வந்துட்டு 2 ஹவுஸ் தான் செல்ஃப் ஆக்குபைடா ட்ரீட் பண்ணிப்பேன் அண்ட் ரிமைனிங் ஹவுசஸை ஐ வில் பி ட்ரீட்டிங் இட் அஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லையும் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதோட இன்கம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, பிஸ்னஸ் இருந்ததுன்னா நீங்க அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அண்ட் கேபிட்டல் கெயின் ஏதாச்சும் பண்ணியிருந்தா கொடுக்கணும். அண்ட் அதர் சோர்சஸ், லாட்ரி இருக்கு, இல்லை நீங்க வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் மென்ஷன் இட். இல்லை கிஃப்ட் வேயா வந்திருக்கு எக்ஸிடிங் 50,000 ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பர்சன் எம்ப்ளாயர் இந்த பீரியட், அதாவது ஏப்ரல் டு ஜூன்ல வாங்கியிருந்தா XYZ கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த பீரியட்ல ஜூலை டு மார்ச்ல வாங்கியிருந்தா ஏபிசி கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட டாக்ஸை நம்ம அசஸ் பண்ணி பே பண்ண போறது இல்லை, கம்பெனியே சேலரி எல்லாத்துக்கும் டிடிஎஸ் பிடிச்சி அவங்களே டிடெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சேலரி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஜிடிஏ வந்துச்சு அப்படின்னா ரிலீஃப் இருக்கும்ல, இதுல இருக்கும் செக்ஷன் 89 சப்செக்ஷன் 1ல 89 சப்செக்ஷன் 1ல நம்மளுக்கு ரிலீஃப் இருக்கும்ல. ஸோ அந்த ரிலீஃபை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் சொன்ன அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஒரு டேர்ம்லேருந்து, லைக் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபார்மர் எம்ப்ளாயர் அதாவது XYZ லிமிடெட்லேருந்து சப்சிக்வெண்ட் எம்ப்ளாயர், அதர் எம்ப்ளாயர், நீங்கள் ஒரு கரண்ட் எம்ப்ளாயர் அண்ட் அதர் பர்டிகுலர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே அதர் எம்ப்ளாயர் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல அதர் எம்ப்ளாயர், கரண்ட் எம்ப்ளாயர் அண்ட் சப்சிக்வெண்ட் எம்ப்ளாயர் மூணுமே சேம் தான். ஓகே, இது யாரு அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள்ல ஏபிசி லிமிடெட். ஓகே, அப்ப ஃபார்மர் எம்ப்ளாயர் யாரு நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னா XYZ லிமிடெட். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பிகாஸ் அந்த ரெம்யூனரேஷன் எப்படிலாம் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் இன்னொரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் சேலரிக்கு டிடிஎஸ் பிடிக்க எலிஜிபிள் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கம்பெனியோட எம்ப்ளாயீஸ், மேபி அதாவது எப்படி சொல்லலாம்னா பப்ளிக்காவும் இருக்கலாம் இல்ல பிரைவேட்டாவும் இருக்கலாம், அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் பாடிஸ். ஓகே, இவங்க எல்லாருமே இருக்கலாம். இதுல தான் இது நான் சொன்னல, டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் அலோவிங் ரிலீஃப். ஓகே, ப்ரொவைடட் அது எலிஜிபிளா இருந்தது அப்படின்னா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான கேஸ் எப்பனா, டிடிஎஸ் வந்துட்டு நார்மலா சேலரிடு பர்சன் எல்லாருக்குமே பிடிக்க மாட்டாங்க. யார் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டாங்களோ, அதாவது 60 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா 2.5 lakh அந்த லிமிட் இருக்கும்ல, ஸோ அதை தாண்டுறவங்க, இன்கேஸ் அதோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3 lakh அண்ட் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 5 lakh அந்த மாதிரி டாக்ஸ் லேட் தாண்டுறவங்கள பொறுத்து தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, furnishing of statement of particulars of perquisites or profits in lieu of salary by employer to employee ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பெர்க்யூசைட்ஸ்லாம் கிடைக்குது. ஓகே, மானிட்டரி பெர்க்யூசைட்ஸும் இருக்கும் அண்ட் நான் மானிட்டரி பெர்க்யூசைட்ஸும் இருக்கும். அண்ட் சில பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, லால நிறைய வாட்டி லியோ அப்படின்னு வரும். லியோ அப்படின்னா இன்ஸ்டெட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலா ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரினா சேலரிக்கு பதில் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெர்க்யூசைட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போ வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஃபர்னிஷ்ன்றது லாஸ்ட் டைமே நம்மளுக்கு 2 வேர்டு இருக்கும், லைக் ஃபைல்டு அப்படின்னு இருக்கும் அண்ட் ஃபர்னிஷ்டு அப்படின்னு இருக்கும். ஓகே, குழப்பிக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைல்டுனா ஆல்ரெடி ஃபைல் பண்ணி எவிடன்ஸா இருக்குது. ஸோ ஃபர்னிஷ் அப்படின்னா நம்ம டெலிவர் பண்றது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் இருக்கு, தி பர்சன் ஹஸ் பீன் ஃபைல்டு கேஸ் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்றாங்க. எனி பர்சன் ஹஸ் ஃபைல்டு கேஸ் அகெயின்ஸ்ட் யூ, ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஃபைல்டு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்னிஷ்டு இடி கிராமர்ல பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபர்னிஷ்க்கும் ஃபைலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்னிஷ்ன்றது இப்போ ஒரு அட்வொகேட் வராங்க இல்ல லாயர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபர்னிஷ் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி சோ அண்ட் சோ இந்த எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னிஷ் பண்றது, ஷோ ஆஃப் பண்றது. வேற ஃபைல்டுன்னு சொல்றது வந்துட்டு சம்திங் லீகலி ப்ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபைல்டுக்கும் ஃபர்னிஷ்டுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலை பர் மந்த் 1,50,000க்கு மேல யாராச்சும் வாங்கியிருந்தாங்க இன்கம் அப்படின்னா, அண்ட் அந்த இன்கம் அதாவது சேலரி வாங்குற பர்சனுக்கு பெர்க்யூசைட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபார்ம் நம்பர் 12BAல பண்ணணும். அண்ட் அதர் தேன் இந்த கேஸ்ல இருக்கவங்க, அதாவது 1,50,000 சேலரி கீழே இருக்கவங்க ஃபார்ம் 16ல பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பேசிஸ்ல நம்மள டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் இது நம்மளுக்கு இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் நம்ம புக்கில் இருக்க பாயிண்டே தான் அது. ஸோ நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ சேலரி நியூமரிக்கல் சம் போடும்போது சேலரி போட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்கே டிடெக்ட் பண்ணிட மாட்டோம்ல, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட மாட்டோம், செட் ஆஃப் ஃப்ளாஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் நம்ம இதில் டிடெக்ட் பண்ணிட மாட்டோம்ல. லைக் என்ன சொல்றது, டிடெக்ட் பண்ணுறோம் ப்ரொவைடட் டிடிஎஸ் நம்ம வந்துட்டு லாஸ்டா ஜிடிஐ எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ரிலீஃபும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டிடிஎஸ் காட்டுவோம். ஓகே, ஸோ அதுதான் அவங்க வித்தியாசமான ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன அப்படின்னா, சர்க்குலர் சிபிடிடி இருக்காங்க. சிபிடிடி தான் நம்மளோட இன்கம்
டேக்ஸ் அந்த டைரக்ட் டேக்ஸ் ஃபுல்லாத்தையும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் தருவாங்க. அண்ட் இயர்லி அதாவது பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்துட்டு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் புதுசாக கொடுக்க அவங்க எது இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் டு அப்டெயின் எவிடன்ஸ் ப்ரூஃப் பர்டிகுலர்ஸ் ஆஃப் கிளைம்ஸ் ஃப்ரம் தி எம்ப்ளாயி பை தி எம்ப்ளாயர். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ சேலரி, ஹெச்பி இல்லைன்னா சே பிஜிவிபி, அப்புறம் கேபிட்டல் கெயின், அதர் சோர்ஸ்ல நம்மளுக்கு ஏதாச்சும் இன்கம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எம்ப்ளாயர் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாயர் வந்துட்டு சரி நீ இதெல்லாம் சொல்ற, இல்ல எனக்கு இவ்வளவு லாஸ் வந்திருக்கு அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னாலும் அவர் வந்துட்டு ப்ரூஃப் கேட்பாரு. சரி நீ சொல்ற லாஸ்க்கு என்ன ப்ரூஃப், நீ சொல்ற இன்கம்க்கு என்ன ப்ரூஃப். நான் வந்துட்டு லைக் எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூல he is registering on your behalf, he is filing on your behalf, he is furnishing on your behalf, so he should be clear that everything is fine, everything is clear and all evidence are at good faith. ஓகே, அவங்க வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேட்கணும். நம்மளே கேட்டிருப்போம், லைக் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த மார்ச் எண்ட் அண்ட் மார்ச் ஸ்டார்டிங் அப்போலாம் நம்ம கிட்ட காலேஜ் ஃபீஸ் பே பண்ண பில் இருக்கா, இல்லை ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண பில் இருக்கா, இல்லை சிஏ இன்ஸ்டியூட்க்கு நம்ம பே பண்ண பில் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா, ரெசிப்ட் இருக்கா தாங்க எனக்கு வேணும், இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதெல்லாம் கேட்டோம். அந்த மாதிரி தான் அதோட ப்ரூஃப் வந்துட்டு கம்பெனி கொடுத்தோம் அப்படின்னா we can claim our expenses. ஓகே, ஸோ அதுதான் இதுல வந்துட்டு ஒன்னொன்னுத்துக்கு எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும், எவிடன்ஸ் வந்துட்டு எந்தெந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் எக்ஸீட்ஸ் 1 lakh. ஓகே, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓவரால் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், 1 lakh இன்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆர் நம்ம இன்கம்னு சொல்லக்கூடாது, ரெண்ட், பிகாஸ் ஹவுஸ் ரெண்ட் நம்ம வாடகைக்கு இருக்கோம், அதை நம்ம அலோவன்ஸா கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஓவரால் அந்த 12 monthsல நம்ம 1 lakh அட்லீஸ்ட் அதிகமா இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சிச்சுவேஷன். அண்ட் டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6 நீங்க கொடுத்துருக்காங்க, அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எல்ஐசியில் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருந்தாதான் நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதோட சேலரி முடியுது. அண்ட் பிஃபோர் கோயிங் ஆன் டு தட் லெட்ஸ் டூ அ சம். ஓகே, புக்ல சம் லைக் தியரிட்டிக்கலா இல்ல, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராக்டிக்கலி, லைக் ப்ராக்டிக்கலா சம் இல்ல, தியரிட்டிக்கலா கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் தி ப்ராக்டிக்கல் கான்செப்ட் இன் திஸ் TDS on salary, let's do one sum. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இதுல வந்துட்டு நீங்க டிடக்ஷன்ஸை விட்டுருங்க, நார்மலா எல்லா கான்செப்டையும் விட்டுருங்க. ஓகே, லைக் ரிலீஃப் கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுருங்க. கொடுத்துருக்க கொஸ்டின்ல நார்மலா எப்படி ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இதுல வந்துட்டு நிக்கிலின்னு ஒரு பர்சன், சரி அவங்க வந்துட்டு கிளியர் டேக்ஸ்க்காக ஒர்க் பண்றாங்க, 1 lakh per month வந்துட்டு பே பண்றாங்க. ஸோ into 12. ஓகே, அண்டர் தி ஹெட் சேலரி டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் 2019-18. ஸோ எப்போ அசஸ் பண்ணணும்னா அசஸ்மெண்ட் இயர் 20 to 21ல நம்ம இதை அசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிடிஎஸ் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நம்ம பார்த்தோம், எப்படி பார்த்தோம், சேலரின்னு வந்தாலே நம்ம ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல பண்ணணும். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி பை டோட்டல் இன்கம் இன்டு 100. ஓகே, ஸோ சே இதோட இன்கம் டோட்டல் இன்கம் எவ்வளோ 12 lakh இருக்கு.
ஓகே, எஸ்டிமேட்டட் டிடக்ஷன் அண்ட் சாப்டர் 6A வந்துட்டு நம்ம எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கோம். ப்ரொவைடர் ஒரு 1 lakh நம்மளுக்கு டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலா லைக் என்ன சொல்றது, இது ப்ராக்டிக்கல் சம் தான். ஆனால் ஒரு நார்மல் சம்ல 6A சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அசியூம் பண்ணி போடுறாங்க. ஸோ ஃபைனலாக 11 lakh நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இந்த 11 lakhல நம்ம நார்மலா டாக்ஸ் ரேட் ஸ்லாப்ல பண்ணோம் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு 12 lakh லைக் அவரோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பா இவர் வந்துட்டு டிடிஎஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ 11 lakh வந்துட்டு இருக்கு. இதுல நார்மலா டாக்ஸ்ல கரண்ட் ஸ்லாப் ரேட் படி அவங்க வந்துட்டு போட்டாங்க அப்படின்னா 1,42,500 டாக்ஸ் லைபிலிட்டி வருது. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1,42,500 by 11 lakh, சாரி டோட்டல் இன்கம் எவ்வளோ 12 lakh, பிகாஸ் இதை வந்துட்டு நெட் இன்கம் தான். ஓகே, நம்ம எப்பயுமே கிராஸ் டோட்டல் இன்கம் தான் பார்க்கணும். எவ்வளோ இருக்கு 12 lakh இருக்கு, இன்டூ 100 போட்டுக்கணும். ஸோ இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 12.35% வருது. ஸோ இந்த ரேட்ல தான் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம எதில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆன் மந்த்லி இன்கம். ஓகே, பிகாஸ் மந்த்லி இன்கம்ல தான் பர் மந்த் பேசிஸ்ல தான் நம்ம வந்துட்டு டிடிஎஸ் பிடிப்போம் சேலரி பொறுத்த வரைக்கும். ஸோ பர் மந்த் எவ்வளோ இன்கம் 1 lakh பர் மந்த் இன்கம். ஓகே, ஸோ அந்த 1 lakhல 12.35%. ஸோ 1 lakh into 12.3% is 12,350. ஓகே, ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம வந்துட்டு சம் போடுவோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், பிகாஸ் it is like a bit motivating me to post more and more of videos. So please do stay connected and stay safe. Thank you. And another thing is that இதோட salary TDS on salary நம்மளுக்கு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு TDS on prematured withdrawal of லைக் என்ன சொல்றது premature withdrawal of employee provident fund தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் செக்ஷன் 192A பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு அதில் மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ.